ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயா. அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக அமையப் போகின்றது. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் கடந்த காலங்கள் சந்தித்தாகிவிட்டது. சொல்ல முடியாத வேதனைகள், சொல்ல முடியாத கடன் பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், என்ன செய்யறதுனே தெரியல. கடந்த வருஷம் அப்படிப்பட்ட சோதனை வேதனையெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுட்டோம். இந்த 2026 எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்குமே 2026 மிகப்பெரிய கிஃப்டாக உங்களுக்கு அமையப் போகின்றது. திடீர் யோகங்களை உங்களுக்கு வழங்கப் போகின்றது. ஏனென்றால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள். கன்னியா லக்னம், ரோகிணி நட்சத்திரம், 10ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் பார்க்கப்படுகின்ற சரித்திரத்தில் இப்படி ஒரு கிரக அமைப்புகள் அமைந்ததே கிடையாது. அத்தனை சிறப்பம்சங்கள் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பாராத திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், நல்ல முன்னேற்றங்கள், வீடு வாசல், சொத்து சுகங்கள், நல்ல வேலை, நல்ல உத்தியோகம். முக்கியமாக ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. கடவுள் அவதாரம், ஒரு புதிய அவதாரம் எடுக்கப் போகின்றார். மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை வாரி வழங்கப் போகின்றார். அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் அமைந்திருக்கிறது. அநீதிகள் அளிக்கப்பட்டு மக்களுக்கெல்லாம் அற்புதமான நல்ல யோகங்கள் வழங்கப் போகிறார். இதுதான் உண்மை. ஆக நிச்சயமாக இந்த 2026 நீங்கள் எல்லாம் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். நல்லது நடக்கப் போகின்றது உங்கள் அத்தனை பேருக்குமே, எல்லா ராசிக்குமே. இப்ப அந்த 2026 எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகின்றோம். அதே நேரத்தில் பொதுவான பலன் உங்களுக்கு 2026 நீங்க என்ன ஆக போறீங்க, ஐஏஎஸ் ஆக போறீங்க, ஐபிஎஸ் ஆக போறீங்க, டாக்டர் ஆக போறீங்களா, என்ன தொழில் பார்க்க போறீங்க, உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்க போகுது, எப்போ வீடு வாங்குவீங்க, எப்போ குழந்தை பாக்கியம் பிறக்கும் அப்படின்ற எல்லா யோகங்களுமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும்தான் தெளிவாக தெரியும். அதை கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. 2026 உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும். இப்போ எல்லா ராசிக்கும் அந்த 2026 பலன்களை பார்ப்போம். புத்தாண்டு பலன்கள். புத்தாண்டு பிரமாதம். கன்னி ராசிக்குரிய புத்தாண்டு பலன்கள் இந்த 2026 உண்மையிலே கன்னி ராசி சிறந்த யோகத்தை அனுபவிக்க போறாங்க. அதுல மாற்றமே இல்லை. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, கணவன் மணி பிரச்சனைகள். அது எப்பத்தான் தீரப்போகுது, அது இருந்துகிட்டு தான் இருக்கு. அதே நேரத்தில் அந்த ஒரு பிரச்சனையோட போட்டுமே அவங்க வாழ்க்கை பூரா இந்த பிரச்சனை தான். ஏன்னா உபய ராசிகளுக்கு எப்பொழுதுமே கணவன் மணி ஸ்தானங்கள் மோசமாக தான் இருக்கு, பிரச்சனையாக தான் இருக்கு. இது உபய ராசி, உபய லக்னம். கன்னி ராசி என்பது, ஏன்னா இந்த ஆண்டு கன்னியா லக்னத்தில் தான் இந்த ஆண்டு பிறக்குது. அப்போ கன்னி ராசிக்கு என்ன அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்னா வருமான முன்னேற்றம். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வலிமையாகிறார். இந்த வருஷம் நல்ல வலிமையோடு இருக்கார். அப்போ வருமானம், பதவி யோகம், செல்வ யோகம் சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமாக இடங்கிறது நல்ல இடத்துக்கு வரார். 2ஆம் இடத்துக்கு வரார், அப்புறம் 8ஆம் இடத்துக்கு போவார். 8ஆம் இடத்துல லாட்டரி யோகத்தை கொடுப்பாரு, பதவி யோகத்தை கொடுப்பாரு.
அடுத்து முக்கியமாக கவனிக்கிறது சனி பெயர்ச்சி. அதாவது கன்னிராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம். அதாவது சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி கடந்த சனி பெயர்ச்சி திருக்கணிதம் முறைப்படி ஆனது. கேரள முறைப்படி கணிக்கப்படுகின்ற திருக்கணித முறைப்படி ஏற்கனவே ஆயிடுச்சு. ஆனால் நம்ம சிஸ்டர்கள் முனிவர்கள் சொன்ன தமிழ் பஞ்சாங்க முறைப்படி 6/3/2026 அன்று சனி பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். அது கன்னிராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் கும்பராசிலிருந்து 7ஆம் இடமான மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்ப 7ஆம் இடம் என்பது கூட்டு, ஒரு கூட்டு, கணவன் மணி கூட்டு, தொழில் கூட்டுகள், தொழில் பிரச்சனைகள், உத்தியோகத்தில் பிரச்சனைகள், இப்படியெல்லாம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதை காப்பாற்றக்கூடிய வலிமை. ஏன்னா இந்த வருடம் பிறக்கும்போது, இந்த வருடம் புத்தாண்டு 2026 பிறக்கும்போது கன்னிக்கு 10ஆம் இடத்துல தான் புத்தாண்டு பிறக்குது. அப்போ அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் பல தொழில், உத்தியோகம், வருமானம், பதவி யோகம், தொழில் யோகம், வருமான யோகம், முன்னேற்றம் அதெல்லாம் சிறப்பாக இருக்கு. அப்போ அந்த வருஷம் பிறக்கும்போது சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறார். ரோஹிணி நட்சத்திரம் என்பது கன்னிராசிக்கு 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம். ரிஷபராசி கன்னிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இந்த புத்தாண்டு பிறக்குது. சந்திரன் அங்கே உச்சம் பெறுகிறார். ஆக உச்சம் பெற்ற ஒரு சந்திரனோடு இந்த புத்தாண்டு கன்னிராசிக்கு அமைகிறது பாக்கியஸ்தானத்தில். புரிஞ்சுட்டீங்களா? 9ஆம் இடம் ரோஹிணி நட்சத்திர ரிஷபராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த நாள் தான் புத்தாண்டாக பிறக்கிறது. அப்போ பதவி யோகம், செல்வ யோகம் என்று சிறப்பாக அமைஞ்சிடும். டாப்பில் இருக்க அது எந்தவித மாற்றம். இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனைகள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உத்தியோக இடமாற்றம் இருந்தால் மனம் ஏற்றுக்குங்க. நீங்கள் கன்னிராசிக்காரவங்க இடமாற்றம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வந்தால் மனம் போயிருங்க. அது பிரச்சனையை குறைக்கும். ஆனால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளி மாநில வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி போய் 7ஆம் இடத்துல இருந்தால் வெளிநாட்டு பூர்வீகத்தை விட்டு வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கன்னிராசிக்கு 5, 6 சனி பகவான். அவர் 7ஆம் இடத்துல இருந்தால் பூர்வீகத்தை விட்டு வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு காதல் திருமணத்தை ஏற்படுத்தும், கவனம் தேவை. இப்படிப்பட்ட காலங்களில் ஏற்படுகின்ற காதல் திருமணம், கொஞ்ச வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் காதல் திருமணம் ஏற்படும். அது பாருங்க, இந்த பயிற்சி என்பது அதை செய்துன்னா அப்போ இந்த பயிற்சி சரியாக வேலை செய்துன்னு அர்த்தம், சரியாகவே வேலை செய்துன்னு அர்த்தம். அது வெற்றிகரமாக அமையாது. இந்த மாதிரி கிரக பயிற்சியில் காதல் ஏற்படும் பொழுது அது வாழ்க்கை வெற்றியாக அமையாது, சந்தோஷமாக அமையாது. கவனமாக இருக்கணும். கவனம் தேவை. காதல் வாழ்க்கையில் கவனம் தேவை கன்னிராசிக்காரர்கள். குடும்ப வாழ்க்கையில் ஒரு எச்சரிக்கை. சரி, அடுத்து இந்த குரு பயிற்சியாக நல்ல பிரமாதமாக டாப்பில் வர போகிறீங்க. அடுத்து குரு பயிற்சி என்ன சொல்ல போகுது? 26 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் அடுத்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். எப்போ? 26/5/2026 அன்று மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்துக்கு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். இது 11ஆம் இடம், லாபஸ்தானம். உச்சம் பெறுகிறார். வருடம் முழுவதும் உச்சம் பெற்ற பலன்களை கொடுப்பார். நல்ல வாகன யோகம், நல்ல பதவி யோகம், டாப்பில் வருவீங்க. நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல பதவி யோகம், நல்ல அரசாங்க பதவி, அந்தஸ்து, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்கும். நல்ல வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும். அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா 11ஓட கணவனால் மனைவிக்கு யோகம், மனைவியால் கணவனுக்கு யோகம். அப்போ நல்ல திருமண வாழ்க்கையும் அமையும். இருந்தாலும் பொருத்தம் பார்த்து கொள்ள வேண்டும். கவனமான நல்ல பொருத்தம் பார்க்கணுங்க. பொருத்தம்னா சும்மா 2 நிமிஷத்தில் பார்த்துடக்கூடாது. தினம், கணம், ரஜுனா 10க்கு 9 பொருத்தம் இருக்குங்க. 10க்கு 10 பொருத்தம் இருக்கு. அப்படிலாம் உடனே பார்த்துடக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்குது அதில்.
சரி, இப்போ கவனிக்கப்பட வேண்டியது 7ஆம் இட சனி பகவான் நன்மையும் செய்வார், சில தீமையும் ஏற்படுத்தார். என்னென்ன தீமைன்னு பார்த்தாச்சு. இப்போ குரு பயிற்சி லாபஸ்தானம். குரு டாப்ல வருமானம் கொட்டி கொடுக்கும், தனத்தை அள்ளி கொடுக்கும், பதவியை அள்ளி கொடுக்கும், புகழை அள்ளி கொடுக்கும். அதில் எந்தவித பாதிப்பும் இல்லை. ஒரு புறம் இப்படி, ஒரு புறம் அப்படி. அப்போ 2026 ஒரு கன்னி ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான், சரிங்களா? அதே நேரம் இது பொது பலன். கன்னிராசினர்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஏன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டும்தான் 2026 என்ன சாதிக்க போறீங்க அப்படின்றத சொல்லும். என்னென்ன யோகங்கள் நீங்க பெறப்போகிறீர்கள் என்பதை அந்த உங்க தனி சுய ஜாதகம், ஜனன ஜாதகம் சொல்லும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களோட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். வாழ்க, வளர்க, ஓங்குக. நன்றி, வணக்கம்.